ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான விவசாயம் மற்றும் பண்ணை நிலம் அமைக்கக்கூடிய லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க, நம்மளோட சேனல் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுதோ, எந்த பட்ஜெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்ட பேசி லேண்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க இந்த லேண்டு உங்களுக்கு. ஸோ வீடு தெரியுது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே தான் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னா 8 ஏக்கர் 20 சென்ட் இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான மண்வளமான லேண்டுங்க உங்களுக்கு. நிறைய பேர் விவசாயம் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா பண்ணை வைக்கிறதுக்கு, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இல்லை மாமரம், தென்னை மரம், தேக்கு மரம், அது மாதிரி ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணுறதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காகவும் லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்குகிறோன்னா அதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்டு தான் நீங்கள் மெயினாக பார்ப்பீங்க. 4 to 3 பாயிண்ட், அதாவது ஒரு 3லேருந்து 4 பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வளம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் மண்ணோட வளம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, வில்லேஜுக்கு நியர்பையில் இருக்கா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, அதேபடியே ரேட்டும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மெயின் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லேண்டு. விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நெல், வேர்க்கடலை எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வால்வை ஓப்பன் பண்ணாலே போதும், நீங்கள் வால்வை திறந்து விட்டிங்கனாலே ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி பாய்ஞ்சிருங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த தேக்கு மரம்லாம் நம்மளோட பவுண்ட்ரியில் தான் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர் தேக்கு மரம் இருக்குங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. 4 ஏக்கர் 30 சென்ட்டில் தேக்கு மரம் இருக்குது. மீதி ஃபுல்லாக நெல் பயிர், வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து 102 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 35 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மதுராந்தகத்துலேருந்து ஒரு 1 hour இல்லை ஒரு 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 minutesல மதுராந்தகத்துலேருந்து சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயும், சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 2.25 மணி நேரத்துலேயும் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. 7 கிலோமீட்டர்லேயே டவுன் இருக்குது உங்களுக்கு. நல்ல பெரிய டவுனு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், அக்ரிகல்ச்சர் தேவையான என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ கடைகள் எல்லாமே இருக்குங்க. பிடி ஆஃபீஸு. ஸோ எல்லாமே நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு, பெரிய தாலுக்கா, பெரிய டவுன் உங்களுக்கு. ஸோ நல்ல நீர்வளமான கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. மொத்தம் 2 கிணறு, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிணறு தான் பார்த்துட்ருக்கோம். நல்ல ரவுண்டு கிணறு, நல்ல நீர்வளமான கிணறு, தண்ணி மேலேயே இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரீ இபி சர்வீஸ் 2 இருக்குங்க உங்களுக்கு, 2 கிணறு இருக்குது. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH ஜிஎஸ்டி 100 அடி பைபாஸ்க்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் வருங்க. 33 கிலோமீட்டரில்
உங்களுக்கு வந்து 100 அடி ஜிஎஸ்டி பைபாஸ் இருக்குங்க. ஸோ வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதிகமான ப்ரைஸ்லாம் சொல்லலை. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 4 பேர் வருவாங்க. 4 பேரும் சேர்ந்து தான் இந்த லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஜென்ஸு வருவாங்க, ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ் வருவாங்க. ஸோ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் லேண்டு ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாரும் இல்லை, டைரக்ட் ஓனர் சிட்டிங் தான். ஸோ ஓனர் டு ஓனர், பையர் நீங்களும் செல்லர் அவரும் டைரெக்டாக சிட்டிங் உட்கார வைக்கிறேங்க. நீங்கள் 2 பேர் பேசி நம்ம ஒரு ரேட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான மண்ணுங்க. எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து மண் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா லேண்டு பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க. இந்த லேண்டை வந்து நீங்கள் 3 விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் வந்து தோப்பு மாதிரி வைக்க போகிறேன், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, தேக்கு தோப்பு, செம்மரம் அது மாதிரி பிளான்டேஷன் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு மரமே வந்து ஒரு 4000 தேக்கு மரத்துக்குள்ளே இருக்குங்க உங்களுக்கு. நல்ல சைஸான தேக்கு மரம் தான். ஒரு 7-8 வருஷம் நல்ல சைஸான தேக்கு மரமே ஒரு 4000 தேக்கு மரத்துக்குள்ளே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பனைமரம் வரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பனைமரத்துக்கு மேலே இருக்குது. வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வேப்ப மரம் இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 17,000 ரூபா, ஒரு ஏக்கர் வந்து 17 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேங்க. நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது, உங்களால் மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் தர முடியுமோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வருங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அப்படி நான் ஃபோனு நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி டிரைவிங்கில் இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கில் இருப்பேங்க. நிறைய மெசேஜ் கால் வரதுனால பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு வந்து கால் பேக் பண்ண முடியாமல் இருக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ போடுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணிடுறேன், மெசேஜ் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நல்லா சூப்பரான லேண்டுங்க, புஞ்சையும் நஞ்சையும் கலந்து இருக்குது. ஸோ 2 மிக்சிங்காக இருக்குது, புஞ்சை 2